பூசணிக்காய் ரசவாங்கி கொஞ்சமாக ஒரு 2 பேருக்குன்னா ஒரு 10 கிராம் புளி, ஒரு கொட்டை புளி எடுத்து கரைச்சி வச்சுக்க வேண்டியது. பூசணிக்காயை நல்லா பொடியாக நெருக்கி உப்பு, மஞ்சள் பொடி, துளி போகிற சாம்பார் பொடி போட்டு பருப்புக்கு வேக வைக்கணும். நல்லா அரை வேக்காடு ஆனதுக்கு அப்புறமா இந்த புளியை அதில் கரைச்சி, கொஞ்சமாக புளியை கரைச்சி வச்சதை ஊற்றி, பக்கத்தில் கடாயில் 1 ஸ்பூன் துவரம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 4 மிளகாய் வத்தல், 1 துண்டு பெருங்காயம், 4 கருவேப்பிலை, 1/4 மூடி தேங்காய் போட்டு வறுத்து நிறன்னு அரைச்சி வெந்த துவரம் பருப்போட இந்த பூசணிக்காய் வெந்தோடனே அதில் அது ஒன்றா கொட்டி அதில் கொட்டிட்டா ரசவாங்கி கீழே எடுத்து வச்சு 2 கடுகு, 2 உளுத்தம்பருப்பு, 2 கடலைப்பருப்பு தாளித்து கொட்டி பச்சை கருவேப்பிலை போட்டால் பூசணிக்காய் ரசவாங்கி. வாழைக்காய் பொரியல். வாழைக்காயை தோலை சீவி நெருக்கிட்டு கொஞ்சம் புளி ஜலம் விட்டு உப்பு, 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு கொட்டிட்டு கடாயில் தேங்காய் எண்ணெய் 2 முட்டை தேங்காய் எண்ணெய் விட்டு பாதி காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டி இந்த வாழைக்காயை வேக வச்சு கொட்டிட்டதில் கொட்டி பெரட்டிட்டு பச்சை கருவேப்பிலை போடணும். இந்த ரசவாங்கிக்கு வறுத்து வச்சுருக்கிறதுலையே தேங்காய் இல்லாத கொஞ்சமாக பொடி பண்ணி நறுன்னு பொடி பண்ணி வச்சுருந்தோன்னா இந்த வாழைக்காய் பொரியல் பண்ணின கையோடு அது மேலே போட்டு இறக்கினோம்னா வாழைக்காய் பொரியல், பூசணிக்காய் ரசவாங்கி, ரைஸ். இதுமாரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எதுவுமே வேண்டாம். நார்மல் சமையல் நல்லாயிருக்கும். பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை, சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.